ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தது தான். ஸோ அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock வரைக்கும் எப்படி போணுச்சு அப்படிங்கிறதையும் என்னோடய ஸ்டைலில் ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபியுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தம்பிக்கு அன்றைக்கி கேர் இல்லை, பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்துச்சு. மார்னிங் எல்லாருமே வந்து ஒரு 8 o'clock போல் தான் எந்திரிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பேன்கேக் ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுருந்தேன். தம்பி வந்து கொக்கோ கிரன்ச் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மில்கில் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். வீட்டில் எப்பொழுதுமே கொக்கோ கிரன்ச், மைலோ, ஹனி ஸ்டார், அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த மில்க்குமே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அண்ட் நார்மல் ஃப்ளேவர் அது ரெண்டுமே வந்து வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் டேஸ் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதுவாக தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சு தோசை செய்யணும், சட்னி செய்யணும், இட்லி செய்யணும், இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது. இதை எடுத்து அப்படியே சிம்பிளாக பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அவங்க 2 பேருக்குமே இது ஃபேவரட். அதுக்குன்னு 7 days சீரியல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ எதையுமே வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா அவங்களுக்கே பிடிக்காமல் போயிடும். அப்பப்போ இடையில வந்துட்டு ப்ரெட்டில் பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவேன். முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொஞ்சமாக கெச்சப் போட்டு அதை ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். 2 weeks ஒன்ஸ் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டேல ஏதாவது ஒரு நாள் வந்து மேகி வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். மைலோ கிராக்கர்ஸ் இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கும். வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் எப்படி மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி எடுத்து கொடுத்ததும் எனக்கு வந்து தோசை தான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இட்லி மாவு வந்து இருந்துச்சு. ஸோ அதை எனக்கு தோசைக்கு மட்டும் தனியாக மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி முதவே எடுத்து வச்சுட்டேன். நாள் நைட்டு இட்லிக்கு ரெடி பண்ண சிக்கன் குருமாவில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ரெடி பண்ணிக்கல. ஸோ அதே வச்சு தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரைடே அன்றைக்கி ஹஸ்பண்டும் அத்தையும் வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாக மரக்கறி. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே ஒன்று சாம்பாராக இருக்கும், அப்படி இல்லாட்டி புளிக்குழம்பாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சொரக்காய் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு துவரம் பருப்பு பார்த்தா கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ பாசி பருப்பு ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 3 விசிலுக்கு வந்து அப்படியே வேக வச்சுட்டு எனக்குமே வந்து தோசை ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 10:30 போலலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த தோசைக்கல் வந்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து அத்தையோட தோசைக்கல். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சில பொருள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக வந்து பத்திரமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கே தெரியல, அப்போலாம் வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டாங்க, ஏதோ கடையில் தான் வாங்கியிருப்பாங்க. அதனால் லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியாது. நல்ல பெரிய தோசைக்கல், நல்ல ஹெவியாகவும் இருக்கும். ஸோ அதனாலே வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தோசை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ரெடி ஆயிரும். எனக்கு வந்துட்டு நல்ல பெரிய அந்த கல் சைஸுக்கே தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக வந்துட்டு அன்றைக்கி தோசை சிக்கன் குருமா கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. பாப்பா ஸ்கூல்லேருந்து 12 o'clock போலாம் கூட்டிகிட்டு வரணும். அத்தை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. நானுமே வந்துட்டு அவங்க வர்றதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சொரக்காய் சாம்பாருக்கு வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியாக வந்து சாம்பார் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து முருங்கைக்காய் கிடையாது, ஸோ கத்திரிக்காய் மட்டும் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சொரக்காய் கூட கருவாடு, காய்கறிலாம் போட்டு குழம்பு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நாள் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம். மெயினாக வந்துட்டு பழைய சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் ஃபேவரெட்டோ மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரெசிபி போட்டு நான் பார்த்துருக்கேன்.
சொரக்காய் கூட வந்துட்டு ப்ரான் வந்து சேர்த்து ஒரு கறி மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. யாராவது சொரக்காய் ப்ளஸ் ப்ரான் வந்து கறி மாதிரி ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்குமா உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பருப்பு வந்து ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து சாம்பார் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் கடுகு சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் அண்ட் கத்திரிக்காய் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக நான் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சாச்சு. ஒரு அரை வேக்காடுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பருப்புமே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றி அது ஒரு பக்கம் அப்படியே மூடி வச்சிட்டேன். தம்பி, பாப்பா இவங்களுக்கு வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணால் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக சொரக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது கூடவே கொஞ்சம் கிழங்கு அதெல்லாம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு அது கூட அந்த வேக வச்ச பருப்பு எல்லாம் ஆட் பண்ணி நம்ம நார்மலாக சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி தான் தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஜீரகத்தூள் போட்டு அவங்களுக்குமே ஸ்பைசி இல்லாத ஒரு சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க மார்க்கெட் போயிட்டு தோஃபு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பட்டாணி இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் இது செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம யூஸ்வலாக வந்துட்டு மார்க்கெட்லேருந்து தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தோஃபு வந்து வாங்குறது. எப்போயாவது வந்து தேவைப்படும் பொழுது பக்கத்தில் இருக்க என்டிஸில் வாங்குவோம். பட் மார்க்கெட்டில் வாங்குறது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயுமே கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன், அப்புறமாட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சாம்பாருமே நல்ல கொதி வந்து காயெல்லாம் வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக புளி கரைசல் அப்புறம் கொத்தமல்லிலாம் போட்டு சூப்பராக சாம்பாருமே ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னோடய ஸ்டைலில் ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா இந்த மசாலா பவுடர் தான். ஸோ அது வந்து ரெடி பண்ணுறதுக்கு பேனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், காஞ்ச மல்லி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா. நான் வந்து ஃபுல்லாக வந்து காஷ்மீரி மிளகா தான் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவே வந்து நிறைய குவான்டிட்டி செய்கிறோம், கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னா மல்லி, காஞ்ச மிளகா இது எல்லாமே வந்து தனித்தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைக்கிறது பெட்டர். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் மொத்தமாகவே போட்டு அதை வறுத்துட்டேன். ஸோ அப்படியே வந்துட்டு அது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து கிழங்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3/4 பதத்துக்கு ஃபஸ்ட்டே வந்து குக் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு வந்து சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். எனக்கு வந்து தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, ஸோ அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதில் எக்ஸ்ட்ராவாக வெறும் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் இந்த மாதிரி எதுவுமே வந்து ஆட் பண்ண வேணாம். இந்த பொடி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு ஒரு 2 பல்லு பூண்டு வந்து இடித்து போட்டுட்டு கூடவே கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை சட்டுன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். இதே மெத்தடில் வந்து வாழைக்காயில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறீங்க, இது குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பவுடர் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சமைக்கும்போது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ சூப்பரான ஃப்ரை வந்து ரெடி ஆகிருச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேரினேட் பண்ணி வச்சுருந்த தோஃபு வந்து ஏர் ஃப்ரையில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னாவே போதும். சூப்பராக வந்து வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து ரெடி ஆயிரும். எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாதம் மட்டும் சுட சுட வடித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் வந்து அரிசி களைஞ்சி வச்சேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அப்போ குக் பண்ண பாத்திரம், அப்புறம் நைட்டு இட்லி வந்து ரெடி பண்ண பாத்திரம் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி முடித்தேன். பாப்பாவுமே வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சாதம் வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டு அவங்க 2 பேருக்கும் லஞ்ச் வந்து ஒரு 12 o'clock போலாம் ரெடி பண்ணியாச்சு. அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து 12 o'clock, பாப்பாவுக்கு 11 o'clock போலாம் லஞ்ச் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுமே அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அதே டைம் வந்து ஃபாலோ பண்ணிடுறது. ஸோ ஏன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சாட்டர்டே சண்டே தான் இருப்பாங்க, மற்ற 5 நாளுமே ஸ்கூல் டைமிங்கை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க ஸ்கூல் டைமிங்கே ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 பேருக்கும் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுருந்தேன். சுட சுட சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, தோஃபு, அப்பளம், ஊறுகாய், சொரக்காய் சாம்பார், கொஞ்சமாக தயிர். இதுதான் அன்றைக்கி லஞ்ச் மெனு. மற்ற நாள்லாம் வந்து ஊறுகாய் சாப்பிடுவோமான்னு கேட்டால் நிஜமாக கிடையாது. பட் அந்த ஃப்ரைடே அன்றைக்கி சாம்பார் வைக்கிற டைமில் வந்து ஊறுகாய் எடுத்துக்குவோம். அத்தை வீட்டிலே ரெடி பண்ணுற எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்காகவே நான் வந்து எடுத்து சாப்பிட்டுருந்தேன். சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ வந்து முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.